நான் மாத்திரம் பேசக்கூடாது, நீங்களும் பேசணும். ஆமென். ஆமென். நான் மாத்திரம் பேசிக்கிட்டு இருந்தா அது பிரயோஜனப்படும். கர்த்தர் சில நேரத்தில் என்ன கூட உங்களுக்கு கூட எங்கிட்டையும் பேசுவார். இதுதான் வேதத்தோட முக்கியமான விஷயம். அமைதியா இருக்கிறது ஆராதனைக்கு சரியா நம்ம பேசணும். ஒரு தாழ்மையான வேண்டுகோள் உங்ககிட்ட, ஆராதனை வேலைக்கு எல்லாம் சரியா வந்துருக்கேன். உலகத்தில் இருக்கிற உங்க அத்தனை பேர் முகத்தையும் பரலோகத்தில் காட்டணும்னு ஆசைப்படுறேன். ஆமென். பரலோகத்திலையுமா இல்லையா? அது அப்படிதான். பரலோகத்தில் அத்தனை பேர் முகத்தையும் பார்க்கணும். ஏன்னா பரலோகத்துல செய்தி வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. அங்க நாளைக்கே முடியுமா? பரலோகத்துல ஒரே ஒரு வார்த்தை தான், ஆராதனை மட்டும்தான். ஆராதனை முடியட்டும் திரும்பி போலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கதவை அடைக்க போறோம். ஆராதனைக்கு திரும்பி வராது. ஏன்னா எங்க போனாலும் நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ஆராதனைக்கும் போய் வைக்கிற போது நமக்கு முன்பாக என் தேவாதி தேவன் இங்க வீழ்ச்சி இருக்கிறார். அதை விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். என் தேவாதி தேவன் உனக்கு முன்பாக 6 மணிக்கு ஆராதனை. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன் செய்தி கொடுக்கறதுக்கு. 5 மணிக்கு காலையில ஆராதனை. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. நான் 5:20 செய்திக்கு போறேன். 5:20 சபை ஃபுல்லா இருக்கு. எனக்கு ஒரு ஆச்சரியம், காலையில நம்ம மக்கள் பசி தாகத்தோட இருக்கிறாங்க. ஆனா நாங்க போனப்பதான் தெரியுது நான் ரொம்ப லேட்டு. ஐயா 20 நிமிஷம் தாமதமா வருதுன்றாங்க. அப்போ நம்ம ஆராதனை வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். டிஸ்டர்பன்ஸா இருக்குது, வேண்டாம். ஆராதனை வேலைக்கு நம்ம என்ன பண்ணணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஆராதனை கர்த்தரை நம் அருகிலே வரவழைக்கிற ஒரு செயல். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வானத்திலிருந்து கேட்கிறாரு. உங்க ஜெபங்களின் விண்ணப்பங்களை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு, அதற்கு பதில் அளிக்கிறாரு. அதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனா இதோ துதிகளின் மத்தியில நான் வாசம் செய்கிறேன்றார் ஆண்டவர். அப்ப துதித்து பாடும் போது உங்க பக்கத்திலே வந்து உட்கார்ந்துறாரு. நம்ம தங்கச்சி உங்க பேர் என்ன? சுவேதா பக்கத்துல வந்து ஆண்டவர் உட்கார்ந்துறாரு பாட்டு பாடும்போது. சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அக்கா உங்க பேர் என்னக்கா? பவுலினா. உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துறாரு. சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அப்ப ஆராதனை வேலைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா? நான் எங்க போனாலும் இதை சொல்றதுதான். தயவு செஞ்சு கடிஞ்சிக்கிறதா யாரும் நினைக்காதீங்க. இதுதான் உண்மை. ஆராதனை என்பது ஆண்டவரை பிரியப்படுத்துகிற செயல். முக்கியமா ஆராதனைக்கு நம்ம வந்து சேர்ந்தே தீரணும். இது ஆலயத்துக்காகவோ இல்ல உபதேசியாருக்காகவோ இல்ல யாரோ ஒருத்தர் செய்தி கொடுக்க வரான்றவங்க அதெல்லாம் கிடையாது. ஆலயத்தை மறந்துடுங்க. முதல்ல நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். என் மனைவி எல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது நாளைக்கு போறோம், நான் இன்னைக்கு ராத்திரில இருந்தே பேக் பண்ணுவாங்க. இன்னைக்கு ராத்திரில இருந்தே ஃபுல்லா எடுத்து அதை மடிச்சு இதை மடிச்சு எவ்வளவு மடிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் மடிச்சு முடிச்சா வீட்டையே கூட மடிச்சு பேக் பண்ணி வச்சிருவாங்க. எதுக்கு? நாளைக்கு அம்மா வீட்டுக்கு, எங்க அப்பா வீட்டுக்கு காலையில 4:30 மணிக்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு எழுப்பிட்டு இருப்பாங்க. வாங்க போலாம், இருமா பிரேயர் முடிக்கலாம். அப்ப எவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்பா வீட்டுக்கு போகும்போது. அப்பா வீட்டுக்கு போகும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்ப அந்த பூரிப்பும் அந்த சந்தோஷமும் நம்மளுக்கு வரணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சா, வெடிகாலம் எழுந்து பிரேயர் பண்ணிட்டு அடுத்த வேலை என்னடா? என்ன உண்மையா சொல்ல, அடுத்த வேலை அவர் இடத்துல கேட்டா அடுத்த வேலை என்ன? கறி எடுக்கணும். பிரேயர் முடிச்சுட்டு அடுத்த வேலை நாங்க கறி எடுக்க போனோம். நீங்க உங்க மாதிரியா? நாங்க எவ்வளவு வேலை இருக்குது. எங்க வீட்டுக்காரர் கறி வாங்கி வைப்பார், அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஆக்கி வச்சுட்டு தானே வர முடியும். அது இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் மத்தியானமா தான் போய் சாப்பிட யாரு வேணாம்னு சொல்லுங்க. ஐயா மத்தியானத்துக்கு தான் காலைல ரெடி பண்றது. பாத்தீங்களா எப்படி இருக்குல்ல? கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது இந்த மாதிரி காரியங்கள்லாம் எதுக்கு நம்ம செயல்படுத்துறோம்னா, கர்த்தர் நம்ம இன்னும் அதிகமாக நேசிக்க, அவரோடு உறவாட நமக்கு ஆராதனை முக்கியம். நம்ம வேதத்தை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரோமோ அதே போல நம்ம ஆராதனைக்கு முக்கியத்துவம் தரோம். ஒவ்வொரு வீட்லயும் நீங்க ஜெபிக்கும் போது காலை ஜெபம் மாலை ஜெபம் எல்லாம் பண்ணும்போது முதலாவது ஒரு 2 பாட்டு பாடி ஆராதிங்க, கர்த்தரை புரியப்படுத்துங்க. இது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. கர்த்தர் நம்மளெல்லாம் உயர்த்துவார். வேற ஒரு பாருங்க, நான் உண்மையா சொல்றேன். நான் இப்ப இன்னைக்கு நின்று நான் பேசிட்டு இருக்கேன்னா என் வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமா இருந்தது பார்த்தவங்களுக்கு தெரியும். பாலாஜினால என் கூட வந்திருக்காரு ஊழியத்துக்குன்னா அவரெல்லாம் பார்த்துருப்பாரு. இப்பெல்லாம் வந்து இப்போ எங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்க, இப்பெல்லாம் வந்து பேருக்கு தூக்கிட்டு இருப்பாரு, பிரசங்கம் பண்ற அளவுக்கு ஆயிட்டாடா, இப்பெல்லாம் நல்லா மாறிட்டானா, என்னடா இது நாடாடா இது. அந்த மாதிரி நம்மளை மாத்துறதுக்கு இந்த வேதம் ரொம்ப முக்கியம், ஆராதனை முக்கியம், தேவனோடு இருக்கிற தேவ சாயம் முக்கியம். கிறிஸ்து ஜீவன் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும், அதுதான் கிறிஸ்தவம். ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம செய்திக்குள்ள கடந்து போகலாம். 11 மணி 11:30 நான் முடிச்சிடுறேன்.
முதலாவது ஒரு 3 காரியத்தை உங்ககிட்ட நான் பேசணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதாவது உங்களுக்கு நான் தியானிக்கணும்னு கர்த்தர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு சங்கீதம் 91 தான் நான் எடுத்து வச்சேன். எடுக்க வேண்டாம் இப்ப இல்ல, 91 தான் நான் எடுத்து வச்சேன். 91 சங்கீதத்தை தான் நானும் பாலாஜன் கூட தியானம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த செய்திக்கு பேசணும், இந்த செய்திக்காக கொடுக்கணும். ஆனா கர்த்தர் ஏதோ சில காரணங்களால வேற செய்திகளை போட்டுக்கிட்டே இருந்தாரு. இதுன்னு மாறி வந்துகிட்டே இருந்தது. சரி, எதை பேச சொல்றாரோ அதை பேசலான்ட்டு முடிஞ்ச வரைக்கும் குறிப்பெடுத்துட்டு நேற்று ராத்திரி வரைக்கும் கூட எனக்கு இதுதான் நான் பேச போறேன்னு தெளிவே கிடையாது. இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல போறாரு தெளிவே கிடையாது. அவர் என்னென்ன சொல்றாரோ எல்லாத்தையும் அப்படியே மாத்தி எழுதி வச்சுக்கிட்டே வந்து எதை அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் சொல்றாரு. கர்த்தரை சொல்றாரு. முதலாவது ஒரு காரியம், வேதத்தை நம்ம எப்படி வாசிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டும். ஆமென். வேதத்தை எப்படி வாசிக்கணும்? முதலாவது சந்தோஷத்தோட, மன மகிழ்ச்சியோட. வேதத்தை நம்ம சும்மா எடுத்து திறந்து பார்த்து வாசித்து அப்படி கிடையாதுங்க. வேதத்தை வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீ வேதத்தை வாசிக்க உன் வாழ்க்கை மேம்படும், உன் பிள்ளைகளோட வாழ்க்கை மேம்படும், அவரோட எதிர்காலம் மேம்படும். இது உணர்ந்து சொல்கிறது எல்லாவற்றையுமே. இது எந்தெந்த இடத்துல எந்தெந்த நபர்கள் மாறி இருக்கிறாங்கன்னு கண்கூடா பார்த்து அனுபவிச்சு சொல்ற வார்த்தைகள். வேதம் சும்மா கிடையாது, வேதம் சத்தியம். அதோட வார்த்தையின்படி நம்ம நடந்தோம்னா வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்த நிலைக்கு போய்கிட்டே. நம்ம மாத்திரம் இல்லைங்க, நான் மாத்திரம் தான் வாழ்க்கையில முன்னேறணும்னா இந்த வேதம் எனக்கு தேவைப்படாது. என் குடும்பமும் முன்னேறணும், என்னை சேர்ந்த சமுதாயமும் முன்னேறணும், எல்லாரும் முன்னேற்ற பாதையில நடத்துறதுக்கு இந்த ஒரு வேதம் தான் சத்தியம். இது நடத்தும், இதை நடத்தி காட்டிக்கிட்டு. அதனால வேதத்தை நம்ம ஆசையா படிக்கணும். ஒரு 4 வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்கள ஒரு 4 வசனம் மனப்பாடம் பண்ணுங்க, தெளிவா படிங்க. இந்த காரியத்தை எனக்கு கர்த்தர் கத்துக் கொடுக்க போறாங்க, ஆசையோட படிங்க. நான் வேதத்தை வாசிக்கும் போது ஈவினிங்ல 1 மணி நேரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, வேதத்தை வாசிக்கும் போது உங்க இருதயத்துக்குள்ள ஒரு களிப்பு வரும், ஒரு சந்தோஷம் வரும். நான் தனியா உட்கார்ந்து படிக்கிறேன், தனி ஜெபத்துல நான் தனியா சத்தம் போட்டு வேதத்தை படிக்கிறேன். ஏன்னா வேதத்துடைய வார்த்தைகள் படிக்கப்படுவது என்னுடைய காதுகள் கேட்கணும். நான் படிக்கிற வசனம் என் காதுகள் கேட்கணும். ஏன்னா எல்லாமே வாக்குத்தத்தமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நானே கேட்கணும், எனக்கு இது நடக்கணும். இது நீங்க படிக்கும் போது சத்தம் போட்டு தெரியும். நான் ஒண்ணுமே இல்லைங்க, வந்துடுச்சு இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா, கர்த்தரோட சன்னதியில உட்காந்துட்டேன்னா, அப்பா இன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் போச்சு, இதெல்லாம் வந்துச்சு, நாளைக்கு இந்த காரியம் எல்லாம் நடக்கணும். தனியா நீங்க பேசி பாருங்களேன். முதல்ல ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, 20 நிமிஷம் பேசுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். ஒரு 1 மணி நேரம் அவர் சமூகத்துல உட்காந்து ஒரு நாள்